ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற இந்த ஆம்பியன்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் தான். ஆமாங்க, இன்றைக்கி நைட்டு வந்து ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். நான் லாஸ்ட் வீக்கெண்டே ரெஸ்டாரண்ட் போகிற பிளான் இருந்துச்சு எங்களுக்கு. ஒர்க்னால் போக முடியலை. என்னடா ரெஸ்டாரண்ட் இவ்வளோ காலியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இங்கெல்லாம் அப்படி தாங்க. வீக் டேஸில் யாரும் பெருசாக ரெஸ்டாரண்ட்க்கெலாம் போக மாட்டாங்க. வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். எல்லோரும் க்யூவில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் போனது வீக் டேனால் சுத்தமாக கூட்டமே இல்லை. ஸோ ஈஸியாக டேபிளும் கிடச்சிருச்சு. நாங்கள் போனது ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் மாருதி. இது வந்து மிஸ்ஸிசாகா அண்ட் பிராம்டன் பார்டரில் இருக்குது. ஆக்சுவலாக இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பிராம்டன் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மிஸ்ஸிசாகா இல்லை பிராம்டனில் இருந்தீங்க, ஏதாவது நல்ல சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை போய் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி போவோம். ஸோ நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்கும். இங்கே வந்து நிறையா நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு தான். சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப கம்மி. A2B, சரவண பவன், மாருதி, அப்புறம் மகதி அப்படின்ட்டு இப்போ ஒன்று வந்திருக்கு. பட் A2B வந்து எடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து மாருதி அப்படிங்கிற நேமில் அது ரன் ஆகிட்டுருக்கு. சரவண பவன் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு நமக்கு சீட் கிடைக்காது. இங்கே போனீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் டேபிள் கிடைக்கும். இங்கே வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு பஃபே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு $20 தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரைஸ் வெரைட்டிஸும் கூட வரும். இது ஒரு பிரஞ்ச் மாதிரி. ஸோ நீங்கள் வீக்கெண்ட்லலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணீங்க, லேட்டாக தான் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. நாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வெஜ் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டருக்கு வந்து சாம்பார் வடை, கோபி 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கீ ரோஸ்ட்டு, சீஸ் தோசை, அப்புறம் சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, பரோட்டா குருமா எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் விழுந்ததுக்கப்புறம் போனதுனால ரொம்ப ஆசையாக அளவுக்கு அதிகமாக ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டு கோ தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபைனலி. பட் டேஸ்ட் வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்லி திங் இஸ், நாங்கள் முன்னாடிலாம் வந்து மறந்துடுவோம் ஸ்பைஸ் லெவல் மென்ஷன் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஸ்பைஸ் லெவல் எல்லாமே சொல்லியிருந்ததுனால ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு நல்லா காரம் தாங்குகிற அளவுக்கு தான் இருந்துச்சு எல்லாமே. அதிர்வாவுமே எல்லாமே டேஸ்ட் பண்ணால் அவன் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டான். பட் அன்றைக்கி வந்து எல்லாமே ஒரு ஒரு வாய் ட்ரை பண்ணான். ஸோ உங்களுக்கு ஏதாவது நம்ம ஊரில் சாப்பிட்ட சவுத் இண்டியன் ஃபுட் கிரேவிங் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.